ஒரு யானை போய் அந்த மாலை எடுத்து யார் கழுத்துல போடுதோ அவர் தான் ராஜா. ஒரு வருஷம் அவர் ராஜாவா இருப்பார். ஒரு வருஷம் முடிச்ச எடுத்துட்டு போய் பண்ணுவாங்க. அந்த ராஜாவை ஒரு கப்பல்ல கூட்டிட்டு போய் பக்கத்து தீவு இருக்கும், அங்க மிருகங்கள், அத்தனை மிருகங்களும் காட்டுவாசிகளும் இருப்பாங்க, அங்க கொண்டு போய் அந்த ராஜாவை விட்டு வந்துருவாங்க. இப்ப என்ன பண்ணுச்சு, அந்த யானை ரோட்ல ஒரு பிச்சைக்கார உட்காந்துருந்தான் சார், அவன் கழுத்துல போய் கூட்டுருச்சு. மனசு என்ஜாய். ஒவ்வொரு வருஷம் நல்லா முடிஞ்சது, ஒரு வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அந்த ராஜாவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, தீவுல கொண்டு போய் விடணும்ல. இந்த படகுல அந்த ராஜா ஏறினார்ல, இந்த படகுக்காரன் ஆச்சரியமா பார்த்தான். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க, மத்தவங்க எல்லாரும் வந்து ஐயோ சாக போறமேன்னு பயத்துல இருப்பாங்க. இந்த ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் வந்த உடனே என்ன பண்ணேன்னு நினைச்சேன், முதல் நாளே இங்க இருக்கிற படைய பூரா அந்த தீவுக்கு அனுப்புனேன். அந்த தீவுல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களையும் ஒரு மாசத்துல வேட்டையாட சொன்னேன். அந்த தீவை ஃபுல்லா கிளியர் பண்ணி ஒரு பெரிய அரண்மனை கட்டினேன். இங்க இருக்கிற அரண்மனையை விட அங்க 10 மடங்கு பெரிய அரண்மனையா கட்டினேன். அந்த தீவுக்கு கைலாசான்னு பேர் வச்சேன். பொதுவா சொல்றேங்க. இப்ப இங்க இருக்கிற அரண்மனையை விட அங்க 20 மடங்கு பெரிய அரண்மனையா கட்டியிருக்கேன். எனக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு 200 பேர் அங்க ரெடியா இருக்காங்க, நீங்களும் அங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த ராஜா